அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். அத்திக்கடவு அவனாட்சி திட்டத்தில் ஏற்பாடு செய்திருக்கிற குழுவை சார்ந்தவர்கள் 3 நாட்களுக்கு முன்னாலே என்னை சந்தித்தார்கள். சந்திக்கிற போது அவரிடத்தில் நான் வைத்த வேண்டுகோள் என்னென்னு சொன்னார். எங்களை உருவாக்கிய புரட்சித் தலைவி அம்மாவுடைய திருவுருவப் படங்கள் இல்லை. எங்களிடத்திலே கலந்திருந்தால் நான் அதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பேன். நான் பல்வேறு இடங்களிலே இந்த தட்டிகள் வைக்கின்ற போது தான், டிஜிட்டல் போர்டு வைக்கின்ற போது தான் எனக்கு கவனத்திற்கு வந்தது. ஆகவே என்னை வளர்த்து ஆளாக்கிய தலைவருடைய திருவுருவப் படங்கள் இல்லை. அதே நேரத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு 2011 அம்மா அவர்கள் இதற்காக நிதிகளை வழங்கினார்கள். 3 கோடி 72 லட்சம். அப்போது நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற ராமலிங்கம் அவர்கள் அதை ஆய்வு செய்வதற்கு உத்தரவு வழங்கினார்கள். ஆகவே இந்த பணிகளை துவங்கிய நேரத்தில் இந்த துவங்குவதற்கு அவர்கள் அடித்தளமாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே அவருடைய படங்களாம் இல்லை என்று நான் அவரிடத்திலே கவனத்திற்கு எடுத்து சென்றேன். நான் புறக்கணிக்கவில்லை, அங்கே செல்லவில்லையே தவிர இந்த கவனத்திற்கு அந்த அத்திக்கடவு அவனாட்சி திட்டத்தினுடைய அந்த கூட்டுக்குழுவிற்கு அன்றைய வருகை தருகிற போதே அது அவருடைய கவனத்திற்கு நான் சொல்லியிருக்கிறேன். இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்ட திட்டம். அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்ட அரசியலில் அம்மா அவர்களால் வெளியிடப்பட்ட திட்டம். அதற்கு செயல் வடிவம் கொடுத்தவர் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். உண்மையான காரணம் அம்மாவும் அதே போன்று நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் தான் அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு. எனவே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தை பொறுத்தவரை, அதாவது அத்திக்கடவு அவிநாசி திட்ட விவசாயிகள் கூட்டமைப்பு. இந்த விவசாயிகள் கூட்டமைப்பு என்பது எல்லா கட்சி சார்ந்த விவசாயிகளும் அதில் இருக்காங்க. அதுக்காக போராடினவங்க, அதுக்காக சிறை சென்றவங்க, உண்ணாவிரதம் இருந்தவங்க. அது 50 ஆண்டு கால கனவு திட்டம் இது. எனவே அந்த வகையில் அந்த திட்டம் எல்லா கட்சியை சேர்ந்த விவசாயிகள் இருக்கின்ற காரணத்தினால இதில் ஒரு அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது என்ற வகையில் தான் இது அந்த கூட்டமே நடைபெற்றது. விவசாயிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த கூட்டம் நடைபெற்றது. எனவே அந்த வகையில் தான் இது பார்க்க வேண்டும். எனவே அந்த வகையில் அதான் நான் இந்த கருத்து சொல்ல முடியும். குறிப்பாக அந்த கூட்டம் நடத்தக்கூடிய திட்டமிட்ட அந்த குழுட்டே சொல்லியிருக்கிறார். இது போன்று பல பேர் பங்களிச்சிருக்காங்க. குறிப்பாக முன்னாள் ஜெயலலிதா பங்களிச்சிருக்காங்க, எம்ஜிஆர் பங்களிச்சிருக்காங்க. அவங்க கூட பணத்தை போலன்னு முன்னாடியே சொல்லியிருக்காரு. அதுதான் சொல்கிறேங்க. இப்போ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பொதுச்செயல் பொறுத்தவரையில் பேச்சிலே சொல்லியிருக்காரு அவர். இங்கே எல்லாருமே எல்லா கட்சியும் சார்ந்தவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வகையில் அந்த ஒரு அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது. அது முழுக்க ஒரு விவசாயிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கூட்டமைப்பு, விவசாயிகள் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்த இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யலை. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முழுக்க விவசாயிகள் கூட்டமைப்பு தான் ஏற்பாடு செஞ்சது. ஏன்னா விவசாயிகள் கூட்டமைப்பு சர்வ கட்சி, எல்லா கட்சியும் அதில் இருக்காங்க. எனவே அந்த வகையில் தான் இந்த கருத்தை நான் சொல்ல முடியும். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு முதல் முறையாக அறிவித்து அதுக்கு அம்மா அவர்கள் அந்த பிரிலிமினரி சர்வேக்கு நிதி ஒதுக்குறாங்கிறது தெரியும். 16 அம்மா அமைத்து கொடுத்த ஆட்சியில் அதுக்கப்புறம் பழனிசாமி 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தப்போ தான் அதுக்கு நிதியெல்லாம் ஒதுக்கப்பட்டு அந்த ஸ்கீம் வந்தது. அது எதாக இருந்தாலும் இது கட்சி நிகழ்ச்சி கிடையாது. இது கொண்டு வந்த அந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு காரணம் யாரு? அவர்களுடைய அம்மாவின் படத்தை போடவில்லை என்பது போடணுங்கிறது பேசிக்கான விஷயம். ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவங்க அரசியலெல்லாம் தாண்டி அந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியவர்கள். இன்னும் சொல்ல போனா பழனிசாமி இவரா முதலமைச்சர் அறிவிச்சார் அந்த ஸ்கீமை. அம்மா அவர்களுடைய ஆட்சியின் நீட்சியாக அவர் உட்கார்ந்திருந்ததில் பண்ணது. அதனால இந்த பதிலெல்லாம் சும்மா மலுப்பல் தானே தவிர இது அம்மாவையும் புரட்சி தலைவரையும் அசிங்கப்படுத்துகின்ற விதமாக அந்த பதில் இருக்கு. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.